சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வைட்டாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, மொறுமொறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டாஸ் கஃபே. வைட்டாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். வடசென்னையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அம்சங்கள் வந்து வாழ்வோடு பின்னி பிணைஞ்சது. ஒன்று வந்து இசை. எல்லா வகையான இசையும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வடசென்னையில தான் நீங்க பார்க்கலாம். ஸ்டேஜ் சிங்கிங் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பாப்புலரா இருக்குது. நான் பிறந்து வளர்ந்த காலத்துல மேடை ஏறி பாடக்கூடிய பாடகர்கள் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் வடசென்னையில். வடசென்னை முழுக்கும் எப்பவுமே இளையராஜா தான். 365 நாள்ல 300 நாள் நான் பாட்டு கேட்டேன். ஒன்னு எம்எஸ்வி இருப்பாரு, இல்லைன்னா இளையராஜா. இப்படிதான் நான் வந்து எங்களுக்கு வந்து இளையராஜா அறிமுகமானார். எம்எஸ்வி இளையராஜா வந்து வடசென்னை மக்களை பொறுத்தவரையில் பிரிக்க முடியாதவர். கல்யாண வீடுன்னா வந்து வாராயும் தொழில் வாரா, இந்த பாட்டு பாடாம ஒரு கல்யாணம் நடக்காது. நியூ இயர் தொடங்குது அப்படின்னா நீங்க எல்லாரும் நியூ இயர் இளமை இதே ஏதோன்னு பாட்டு போடுறாங்கன்னா அது அங்கதான் தொடங்குது. ஆர்ட் மெட்ராஸ்ல தான். அப்புறம் நிறைய நான் வெஸ்டர்ன் மியூசிக் கேட்பேன். பித்தோவான், பாஹ், மொசாட்டு. ஆனா இளையராஜாவும் மியூசிக்கும் அதுக்கும் வந்து கேட்கும்போது பல நேரத்தில் எனக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா இளையராஜா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சிம்பனி வந்து தன்னுடைய மியூசிக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டதால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சிம்பனியை கேட்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. சொசைட்டி வந்து என்னன்னா ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் அடிச்சுக்கிற ஒரு சொசைட்டி. நான் வசந்தாளுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான், இவன் தாய்ந்தாளுன்னு ஒருத்தன் சொல்றான். இவன் எல்லாத்தையும் ஒரு மியூசிக் ஃபியூஷனுக்குள்ள கொண்டு வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவனை மறக்க வைக்கணும். டியூஷனை வந்து உள்ள கொண்டு போய் அந்த மனதை மென்மையாக்கும் மூலமா இந்த இது தமிழ் சூழல் வன்முறையிலிருந்து தப்பிச்சிருக்குது. ஒரு 40 வருஷம் வன்முறை பெரிய பழக்கத்திலிருந்து தப்பிச்சிருக்கு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒருவேளை இது நடக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். ஒருவேளை அப்படி இறுக்கமான மனிதர்கள் அதிகமாக வயலன்ஸ் அதிகமாக. ஸோ இது வந்து இளையராஜா இந்த சமூகத்தை காப்பாற்றி இருக்கிற ஒரு. இந்த காப்புரிமை விஷயத்துல ராஜா சார் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ரொம்ப லேட். இளையராஜா வந்து காப்புரிமையை பத்தி பேசுறது ரொம்ப லேட். அவர் வந்து முதலே அது செஞ்சிருக்கு. இந்த மக்களுக்கு வந்து சட்டத்தின் ஆட்சி தெரியாத சேட்டலைட் சேனலுங்க என்ன பண்ணாங்க, பாட்டுங்களை மட்டும் தனியா பிரிச்சு மியூசிக் சேனல்ஸ் நிறைய மியூசிக் சேனல்ஸ் போட்டு இளையராஜா பாட்டு மற்ற எல்லா மியூசிக் டைரக்டர் பாட்டும் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் கேட்ட நாங்கள் தான் படத்தை தானே வாங்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த மியூசிக் சேனலுங்க பண்ண பிரச்சனை தான் இவ்வளோ பெரிய காப்பிரைட் இஷ்யூஸ்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்த விஷயம். இப்போ எல்லா சேனலும் 24 மணி நேரம் மியூசிக் சேனல்ல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த விளம்பரத்தோட கட்டணம் யாருக்கு போகும்? அந்த கம்பெனிக்கு தான் போகும். அப்போ அதில் ப்ரொடியூசருக்கு பணம் வராது, டைரக்டருக்கு பணம் வராது, மியூசிக் டைரக்டருக்கு பணம் வராது, பாடகருக்கு பணம் வராது, யாருக்குமே வராது. இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். நான் ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு படத்தை பார்த்தேன். இந்த அஜித்தோட படம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரிசையா இளையராஜா பாட்டம் வந்துட்டு இருக்கு. படத்துல வேற பாட்டே இல்லை, இந்த பாட்டு மட்டும் தான் வந்துகிட்டு இருக்குது. அப்ப இது பர்மிஷன் வாங்கி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பர்மிஷன் வாங்கல. இது எவ்வளவு பெரிய அயோக்கியதமா? இது சூப்பர் மேல இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரத்தோட படத்திலேயே எந்த விதமான அனுமதியும் இல்லாத பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இங்க சூழல் இருக்கு அப்படின்னா. ஓங்கலடை பிறந்து உயர்ந்தோர்த்துல விளங்கி வீங்குலினீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சங்ககால புலவன் பாடி மகிழ்ந்த அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை உன் பாட்டுக்குள் வைத்தவனே என்றும் பாட்டாய் நின்றவனே இசைஞானி இளையராஜா அவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை பற்றி நிறைய நம்ம இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேச வந்திருப்பவர் சமீபத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்த காப்புரிமை அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி, ஏன் இசைஞானிக்கு அவர்களுக்கு இவ்வளவு இந்த காப்புரிமை மேல ஒரு விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்காரே, வருஷத்துல நிறைய தடவை இந்த பிரச்சனை வருது அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது, இசைஞானி ஏன் போராடுகிறார், இளையராஜா ஏன் போராடுகிறார் அப்படின்னு காப்புரிமைக்காக இசைஞானி ஐயா அவர்களுக்காக ஒரு புத்தகம் எழுதி, இசைஞானி ஐயா அவர்களோட ஒரு மிகப்பெரிய தீவிர ரசிகர்னு சொல்லலாம். தமிழகத்துல இருந்து ஒரு சிலர் தான் லண்டன்ல நடந்த அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரால சார் கம்போஸ் பண்ணி அந்த பிளே பண்ண சிம்பனியை வந்து பார்க்க போயிருந்தாங்க. அப்படி ஒரு சிலர்ல வந்திருக்கக்கூடியவர் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவரை பேட்டி எடுக்கிற அப்படின்ட்டு. விசிகா காட்சியில இருக்கக்கூடிய கௌதம சன்னா அவர்கள் நம்மிடையே இருந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து பேசுறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இசைஞானி அப்படிங்கிறவர் எப்போ உங்களுக்குள்ள வராரு, எப்படி உங்களுக்குள்ள அந்த 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 முதல் அனுபவம் எப்படி ஏற்பட்டது? நான் வந்து வட சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவன். எல்லாருக்கும் வந்து வட சென்னையை பற்றின ஒரு தோற்றம் இருக்கும். எப்படி அது பயங்கரமான இடம், அங்கே எல்லாம் ரவுடிங்களாக இருப்பாங்க அப்படின்னு, ரொம்ப கரடு முரடான மக்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் சினிமாக்களே வந்து வட சென்னையை பற்றி ரொம்ப மோசமாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த வட சென்னை பகுதியில், குறுக்குப்பேட்டை பகுதியில் பிறந்து வளர்ந்தவன் நான். ஆனால்
எங்களுக்கு வந்து வடசென்னையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அம்சங்கள் வந்து வாழ்வோடு பின்னி பிணைஞ்சது. ஒன்று வந்து இசை, ரெண்டாவது ஃபுட்பால், மூணாவது கேரம், நாலாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ், அஞ்சாவது கிரிக்கெட் பின்னாடி வந்து சேர்ந்தது. அப்புறம் பாக்ஸிங் அதெல்லாம் தெரியும். மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டேன். சிலம்பம், பாக்ஸிங், இது கராத்தே, மான் கொம்பு சண்டை, சுருள் சண்டை, சுருள் கத்தி சண்டை அப்படின்னு பேசு. இது எல்லாமே வடசென்னை மக்களோட வாழ்வியல் அம்சங்கள். இது இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. நான் முதல்ல எதுக்கு இசையை சொன்னேன்னா, இசை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பின்னி பிணைஞ்சது. எல்லா வகையான இசையும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வடசென்னையில தான் நீங்க பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நீங்க அப்படி பார்க்க முடியாது. எந்த இசையும் நீங்க வந்து கர்நாடக இசையை வந்து அங்க வந்து பாடுறதுக்கு ஆட்கள் இல்லையே தவிர, மற்றபடி இசை கச்சேரிகள் வந்து எக்கச்சக்கமா நடக்கும். ஸ்டேஜ் சிங்கிங் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பாப்புலரா இருக்குது இல்லையா? அந்த காலத்து அப்போ நான் பிறந்து வளர்ந்த காலத்துல மேடை ஏறி பாடக்கூடிய பாடகர்கள் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் வடசென்னையில் இருப்பாங்க. ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி வந்து ஒரு புகழ்பெற்ற ஆர்கெஸ்ட்ராக்கள் எல்லாம் இருந்தது. கோயில் திருவிழானா கண்டிப்பா கச்சேரி நடக்கும். வீட்டுக்கு விசேஷங்கள் நடக்குது அப்படின்னா அதுல ஒரு கச்சேரி நடக்கும், பாட்டு கச்சேரி நடக்கும். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் வந்து இசை நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய பழக்கம் வந்து வடசென்னை மக்களுக்கு இருக்கு. சரி, பெரிய கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா நடத்த முடியல அப்படின்னா ரொம்ப சின்ன அளவுக்கு கதாக்கா லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அது வந்து பாட்டு கதை. இது வந்து எல்லார் வீட்லயும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 16ஆம் நிகழ்ச்சி நடக்குது, திவசம் நடக்குது, வருஷத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகள்லாம் கூட்டு போவாங்க. அப்புறம் வந்து தெருக்கூத்துக்கள் எடுத்துன்னு வந்து நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து சின்ன வயசுல வளர்ந்த நேரத்துல தான் இளையராஜாவும் எங்ககிட்ட நுழைஞ்சாரு. இளையராஜா வந்த பிறகு பட்டி தொட்டி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய பட்டி தொட்டின்னு சொல்லக்கூடாது, வடசென்னை முழுக்கவும் எப்பவுமே இளையராஜா தான். வீட்டுல வந்து எந்த சின்ன விசேஷம் நடந்தால் கூட, இப்ப நான் பிறந்து வளர்ந்த இடம் அம்பேத்கர் நகர்னு ஒரு இடம். வருஷத்துல 365 நாள்னா 365 நாள்ல 300 நாள் நான் பாட்டு கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல பாட்டு ஓடி, அந்த ஒரு 5 தெருவுக்குள்ளேயே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும், பாட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு எம்எஸ்வி இருப்பாரு, இல்லைன்னா இளையராஜா இருப்பாரு, பின்னாடி ஏஆர் ரஹ்மான் வந்து சேர்ந்தாரு. ஆனா இப்ப அதெல்லாம் மெல்ல மெல்ல ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்ன வீட்லயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேட்கிற பழக்கம் எந்த அளவுக்கு வந்து, இது ஒரு பக்கம் போகும். மக்களே வந்து பாட்டை வந்து தன்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகளை பாட்டால தான் கொண்டாடுவாங்க. அதனால ஏகப்பட்ட சவுண்ட் சர்வீஸ் சிஸ்டம் கம்பெனிஸ் வந்து அங்க வந்து அந்த ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதான் வந்து எங்களுக்கு வந்து இளையராஜா அறிமுகமானாரு. அறிமுகமான பிறகு இளையராஜாவுடைய படம் ஒண்ணு வருதுன்னா அந்த படத்தோட பாட்டு முதல்ல அங்க வந்துடும். யாராவது வீட்டுல பாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல அனுபவம். அந்த நேரத்துல எம்எஸ்வி இளையராஜா வந்து வடசென்னை மக்களை பொறுத்தவரையில் பிரிக்க முடியாதவர். அவர்களை பொறுத்தவரை வாழ்வோடு ஒட்டியவர்கள். அதனால இப்போ கல்யாண வீடுன்னா வந்து வாராயும் தொழில் வாராய், இந்த பாட்டு பாடாம ஒரு கல்யாணம் நடக்காது. நியூ இயர் தொடங்குது அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் நியூ இயர் இளமை இதை ஏதோன்னு பாட்டு போடுறாங்கன்னா அது அங்கதான் தொடங்குது. நார்த் மெட்ராஸ்ல தான் எல்லா இடத்துலயும் போட்டு அதை பாடுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கும் அது ஒரு கல்ச்சரா மாறிச்சு இல்ல. இப்படி வந்து அங்க நார்த் மெட்ராஸ்ல வந்து வடசென்னையில வந்து ஸ்பீக்கருங்களை கட்டிட்டு அந்த புது வருஷம் பிறகுது அப்படின்னு போட்டு டான்ஸ் ஆடுற பழக்கமெல்லாம் அங்கேயே இருந்துச்சு. அப்புறம் பல மாற்றங்கள் அப்படின்னு வந்து இளையராஜா பாட்டு எங்களுக்குள்ள ஒட்டிக்கிட்டு அது ஒரு பெரிய அவர் இசையும் எங்களையும் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை சூழல் தான். அது இன்ன வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஒரு இப்படி பாடல் கேட்டு வளர்ந்த சூழ்நிலை எப்படி ஒரு அதிதீவ ரசிகரா மாறி அவருடைய பாடல்கள்லாம் உள்வாங்கி எப்பப்பா எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற நினைவுகள்லாம் எப்படி இல்லை, சின்ன வயசுல நாங்க பாட்டு கேட்கும்பொழுது, ரொம்ப சின்ன வயசுலயே சொல்றேன், இந்த பாட்டை ரிப்பீட், இப்போ என்ன கேட்டீங்கன்னா இளையராஜா பாட்டு ஒரு 1000 பாட்டு பாடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு மெமரி இருக்குது. எம்எஸ்வி பாட்டு ஒரு 100-200 பாட்டு பாடுவேன். அதெல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போச்சு. பாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போச்சு. சின்ன வயசுல பாட்டு பாடுறது ஒரு பெரிய ஹாப்பி. கூட்டமா உட்காந்து பாட்டு பாடுவோம் அங்க நார்த் மெட்ராஸ்ல. அப்புறம் கானா வந்துடுச்சு. கானா வந்துட்டோடனே கானாவும் சேர்ந்து பாடக்கூடிய பழக்கமெல்லாம் எல்லாருக்கும். பொதுவாக பாட்டு பாடாதவர்கள் வடசென்னையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் பாட்டு பாடுவாங்க. அது உங்களுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல ஒரு 10 பேர் சேர்ந்து வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னா திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். கூட்டம் சேர்ந்துட்டாலே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில வந்து இளையராஜா பாட்டு வந்து நாங்க வளர 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 இந்த பாட்டோட நுணுக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இது எப்படி நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுது, ரொம்ப ஈஸியா நமக்குள்ள நுழையுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம்
விசா பேசிட்டு இருப்போம். ஆனா ராகங்கள பத்தியோ, தாளங்கள பத்தியோ நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா, அது ஒவ்வொரு இசைக்கோர்வையும் வந்து எப்படி வந்து இயல்பா நடக்குது அதுக்குள்ள. ம். எந்த அ ஒரு நெருடலே இல்லாம இருக்குது ஒரு பாட்டுக்குள்ள. ஏன்னா பல பாடல்கள் நீங்க நெனைக்கிற மாதிரி வெறும் இளையராஜா பாட்டு மட்டுமே கேட்கணும் அப்டின்ட்டு இல்ல. மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் பாட்டு எல்லாமே கேட்கும்பொழுது, அ சில அந்த லேண்டிங்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மியூசிக்ல ஒரு முக்கியமானது. ம். அந்த ஃபியூஷன் வந்து கரெக்ட்டா நடக்கணும். நடக்கணும். அந்த ஃபியூஷன் கரெக்ட்டா நடந்தா தான், அது வந்து நமக்கு கேட்கும்போது ரொம்ப சுகமா இருக்கும். அது நமக்கு உள்ளுக்குள்ள இன்பில்ட்டா போய் படியும். ம். நெறைய பேரோட விஷயத்துல வந்து திடீர்னு கட் ஆகும். அது பிரேக் ஆகும். அவங்க வந்து கம்போஸ் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. அது கனெக்ட் பண்ண தெரியாது. ம். அது தனித்தனியாவே முடிஞ்சு போயிடும். அது கேட்கும்போது நமக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ச்சிய குடுக்கும். நமக்கு நல்லா வந்துட்டு இருக்கும். டக்குன்னு கட் ஆகும் பாட்டு. அப்புறம் திருப்பி மாறி போகுது அப்படின்னு சொன்னப்போ, அது ஒரு அதிர்ச்சிய குடுக்கும் நமக்கு. அதனால அந்த மியூசிக் டைரக்டரோட பாட்டுக்கள் வந்து நமக்கு கொஞ்சம் ஒவ்வாமையா மாறி போயிடும். ஆனா இளையராஜா விஷயத்துல மட்டும் எப்படி இந்த ஃபியூஷன் நடக்குது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம். இத பத்தி நாங்க சின்ன வயசுலயே வந்து வியந்து வியந்து பேசியிருக்கோம். மியூசிக் நாலேட்ஜ் வந்து எங்களுக்கு கேட்டு தான். ஒரு சாஸ்திரிய சங்கீதத்த கத்துக்குன்னு இது இந்த ராகம், அது அந்த ராகம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ம். ம். அதுக்கப்புறம் நான் வந்து தனிப்பட்ட முறையில வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி, கர்நாடக சங்கீதத்தையே போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் காலேஜ்ல சேர்ந்தேன். ம். மியூசிக் காலேஜ்ல சேர்ந்து ஒரு 3 மாசம் படிச்சேன். ம். ஆனாலும் எனக்கு நேரம் அதுக்கப்புறம் வாய்க்கல. மியூசிக்லயே போயிடுவோமோ அப்படின்ற மாரி போயிட்டு, நான் வேற மாதிரியா மாற ஆரம்பிச்சேன். அப்புறம் மியூசிக்க கத்துக்கிறத நிறுத்திட்டேன். அப்ப அதெல்லாம் அங்கெல்லாம் போய் கத்துக்கும்பொழுது, இன்னும் நுணுக்கங்கள புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மியூசிக் வந்து எப்படி அவங்க வந்து அ எழுதுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த தாளங்கள் எல்லாம், கோர்வைகள் எல்லாம் உருவாக்கப்படுது. அப்படின்ற நுணுக்கங்கள கத்துக்க முடிஞ்சுது. கத்துக்கிட்டு இளையராஜா விஷயத்துல நம்ம பொருத்தி பொருத்தி அத பார்க்குறோம். அப்ப கூட தெரியும். சில அபசரமா நெனைக்கிறதெல்லாம் எப்படி ஒரு சுகமான ஸ்வரங்களா மாறுது இவர்கிட்ட மட்டும் அப்படின்ற ஆச்சரியம் வந்தது. அப்புறம் நெறைய நான் வெஸ்டர்ன் மியூசிக் கேட்பேன். ம். பீத்தோவன், பாக், ஓ! மொசார்ட் இவங்களதெல்லாம் முன்னெல்லாம் அப்போ நமக்கு வெளியில கேட்க தோணும் கிடையாது. சில ரேடியோக்கள் ஒரு ராத்திரி 8, 10 மணி ஆயிடுச்சுன்னா, வெறும் வெஸ்டர்ன் கிளாசிக் மட்டும் போடுற பீரியட் ஒண்ணு இருந்துச்சு அப்போ. ம். அப்ப ஒவ்வொரு நாளும் தவறாம நான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்க கேட்பேன். இந்த சிம்போனி எல்லாம் கேட்கும்போது எப்படி அந்த சிம்போனியுடைய பேரோசைகள், அதனுடைய கம்போசிஷன் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ம். ம். இவ்வளவு தூரம் பல பேருடைய பேரே தெரியாது சிம்போனி. சி ஒரு 2500 பேருக்கு மேல சிம்போனி போட்டிருக்காங்க. அவங்களுடைய மாஸ்டர் சிம்போனி கேட்கும்போது, அதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிய குடுக்குது. ம். அப்போ ஆனா இளையராஜாவும் மியூசிக்கும் அதுக்கும் வந்து கேட்கும்போது பல நேரத்துல எனக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா இளையராஜா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சிம்போனி வந்து தன்னுடைய மியூசிக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். பண்ணிட்டதால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சிம்போனிய கேட்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. பா! 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 எனக்கு இசைய பத்தி தெரியாத அந்த காலத்திலேயே இளையராஜா பாட்ட கேட்டதால, ஒருவேளை நான் வந்து மத்தவங்களுடைய இசைய மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, சிம்போனி திடீர்னு கேட்டா எனக்கு ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கும். ஆனா இயல்பாவே எனக்கு அந்த சிம்போனிலலாம் கேட்க முடிஞ்சுது. ஏகப்பட்ட சிம்போனி இருக்கு. நூத்துக்கணக்குல அப்படி நான் கேட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3, 4 மணி நேரம் சிம்போனி மட்டுமே கேட்டுட்டு இருந்த ஒரு பீரியட் எல்லாம் இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டுருக்கிறேன். அப்போ வந்து அ இளையராஜா வந்து அதுல எந்த உயரத்துல நிக்கிறாரு அப்படின்னு அப்போ நமக்கு தெரிஞ்சுது. ஆனா அந்த உயரத்தோட அளவெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இளையராஜான்ற ஒரு மனிதன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லன்றது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஹி இஸ் நாட் எ ஆர்டினரி மியூசிக் மியூசிக். டைரக்டர். ஒரு அ ஒரு கம்போசர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதையும் தாண்டி அவர் வந்து அ மியூசிக்க உருவாக்குபவரா எப்படி மாறுனார் அப்படின்றது அவருடைய பெரும் கடும் உழைப்பு. அதுக்குன்னே அவர் அவதாரம் எடுத்த மாதிரி தான் இருக்காரு. அ இப்படி வந்து இளையராஜா விஷயத்துல வந்து ஒரு மனுஷனுக்குள்ள அவர் எண்ணத்த வந்து செய்றாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இளையராஜா உள்ள சினிமாக்காக எழுதிய காலங்களோட சேர்த்து எழுதப்பட்ட பாட்டுகளோட பாடின பாட்டு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஒரு 7500 சாங் பாடி போட்டிருக்காரு அப்படின்னா, ஆ மியூசிக்ல சிம்போனியெல்லாம் நீங்க கேட்டு பழகியிருந்தீங்கன்னா, அவரோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர மட்டும் நீங்க தனித்தனியா பிரிச்சு போட்டீங்கன்னா, அ இந்த ஆல்பம் மட்டுமே வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 20,000, 30,000 ஆல்பமா போடுற பா! அளவுக்கு பா! பா! ஒரு சாத்தியம் இருக்குது. 20,000. 20 மினிமம் நான் சொல்றது 20,000 ஒரு 20,000, 30,000 ஆல்பம் போடுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க அதுக்குள்ளேருந்து லீட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு கம்போசிஷனுக்குள்ள இருந்து ஒரு லீட் எடுக்கிறீங்கன்னா, குறைஞ்சது நான் ஒரு மியூசிக் கிரிட்டிக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நீங்க எடுத்தீங்கன்னா, இளையராஜா வந்து ஒரு 1,00,000 1,00,000 டியூன் போட்டிருப்பாருங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
1,00,000 டியூன் அளவுக்கு இருக்குதா பொட்டென்ஷியல் இருக்குது அதுக்குள்ள. அவ்வளோ இருக்குது. நீங்க வந்து ஒரு வளையோசை கலகல அப்படின்னு ஒரு சின்ன டியூன் தான், அதை நீங்க அவர் பெருசா எழுதுறாரு அந்த டியூனை வந்து. நீங்க அந்த மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீடுங்களெல்லாம் எடுத்து நீங்க உருவாக்குனீங்கன்னா லட்சக்கணக்கில் போகும் அதெல்லாம். ஸோ இப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து இயற்கையுடைய ஆற்றலுக்கு மீறி ஒருத்தன் மியூசிக் போட முடியும் அப்படின்றது இளையராஜா கிட்ட பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிருக்கிறேன் அந்த விஷயத்துல. அப்புறம் ஒரு இளையராஜாவுடைய வேலை என்ன? வெறும் மியூசிக் கம்போஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை தான் அப்படின்னா, அவர் அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பண்பாட்டை கட்டமைக்கிறார். வேற எந்த மியூசிக் டைரக்டரும் செய்யாத ஒரு பண்பாட்டை வந்து ஒரு கட்டமைக்கிறார். அந்த பண்பாடு தான் வந்து பல பேரை வந்து உறுத்துது. ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு சொசைட்டி, சமூகம். ஏன் இறுக்கமா இருக்கிறன்ற காரணமே பல பேருக்கு தெரியாது. அந்த இறுக்கத்தையே உயர்வா நினைச்சுக்கிட்டு ஒரு மனநோயிலே இருக்கக்கூடியவர்கள் தான் மெஜாரிட்டி. அது குறையா நான் சொல்லல. இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை லிபரேட் பண்றது தான் ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட வேலை. ஆனா இதை வந்து இளையராஜா தன்னுடைய முதல் படத்திலேருந்தே செஞ்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். உங்களை வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழல், எங்கேயோ வந்து கிராமத்துல நடந்து போறீங்க, ஒரு கிராமத்துல ஒரு பாட்டு இளையராஜா அன்னக்கிளி உன்னை தேடுதேன்னு ஒரு பாட்டு எங்கேயோ பாடுதுன்னா, நீங்க ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல நீங்க நடந்து போறப்ப அந்த பாட்டு கேட்கும் போது உங்க குட்டிலுக்கு ஒரு ஒரு விஷயத்த உருவாக்கும் இல்ல. எவ்வளவு பெரிய இறுக்கத்துல நீங்க போயின்னு இருக்கும்போது அந்த நடக்கிற தூரம் கூட உங்களுக்கு தெரியாது. இது இயல்பா நடக்கிற விஷயம். சொசைட்டி வந்து என்னன்னா, ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் அடிச்சுக்கிற ஒரு சொசைட்டி. நான் வசந்தாளுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான், இவன் தாய்ந்தாளுன்னு ஒருத்தன் சொல்றான், நான் எல்லாரோடய சுப்பீரியரடா ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். இவன் எல்லாத்தையும் ஒரு மியூசிக் ஃபியூஷனுக்குள்ள கொண்டு வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவனை மறக்க வைக்கிறார். அவனா இருக்க வைக்கிறார். அவனுடைய இயல்புக்கு, அவனுடைய ரசிப்பு தன்மைக்கு, அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஒரு மென்மையான விஷயத்துல தட்டி வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஸோ இப்படி நிறைய தொடர்ந்து செய்ய கேட்க என்ன ஆயிடும்னா, அந்த இறுக்கமான மனசு மென்மையா மாறிடும். இது வந்து மியூசிக்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன். வேற யாருமே அந்த ரெவல்யூஷனை பண்ணாங்களா அப்படின்னா, முன்னெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு பறந்துபட்ட அளவுக்கு பண்ணல. எம்எஸ்சி பண்ணியிருக்காரு, மற்றவங்க பண்ணியிருக்கிறாங்க. மீதி பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்குது. அப்போ அந்த ஃபியூஷனை வந்து உள்ள கொண்டு போய் அந்த மனதை மென்மையாக்கும் மூலமா இந்த இது தமிழ் சூழல் வன்முறையிலிருந்து தப்பிச்சிருக்குது. ஒரு 40 வருஷம் வன்முறை பெரிய பழக்கத்திலிருந்து தப்பிச்சிருக்கு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒருவேளை இது நடக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கிறேன். ஒருவேளை அப்படி இறுக்கமான மனிதர்கள் அதிகமாகி வயலன்ஸ் அதிகமாயிருக்கு. ஸோ இது வந்து இளையராஜா இந்த சமூகத்தை காப்பாற்றியிருக்கிற ஒரு விஷயம். இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்க எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இப்போ நான் இளையராஜா பாட்டே கேட்கறது இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு முறை ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, நான் 95 வாக்குலன்னு நினைக்கிறேன், ஹெட்செட் போட்டுக்கிட்டு மியூசிக் கேட்க ஆரம்பிச்சு ஒரு மாசம் மியூசிக் மட்டுமே கேட்டுருந்தேன். சாப்பிடுவேன் மியூசிக் கேட்பேன், சாப்பிடுவேன் மியூசிக் கேட்பேன், அவ்வளவுதான். ஒரு மாசம் 2 மாசம் வேற எந்த வேலையும் நான் செய்யல. ஹெட்செட்டே காட்ட முடியல. ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 15 மணி நேரம் மியூசிக் கேட்பேன். இந்த மாதிரி கேட்ட காலம் ஒன்று இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நேரத்துல வந்து மியூசிக் கேட்க மாட்டேன். இளையராஜா மியூசிக் நான் கேட்கறது கிடையாது. அது கேட்டா என்ன ஆயிடும்னா, அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடும் அப்படின்றதுக்காக அதுக்குள்ள போறது கிடையாது. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கவும் நமக்கு தெரியணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்டோபஸ் கரங்கள் மாதிரி அவர் தப்பிக்கவே முடியாது. அதனால அவர் வந்து தேவையான நேரத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஆனா ஒரு பண்படுத்திட்டார். என்ன மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்களை வந்து அவர் பண்படுத்திட்டாரு. இன்னைக்கு நீங்க வந்து அவர் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அல்லது தூற்றினாலும் கூட வந்து அந்த தாக்கத்திலிருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது. இந்த காப்புரிமை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்க ஒரு புத்தகம் சின்ன ஒரு நூல் எழுதுற அளவுக்கு போனது பார்த்துருக்கோம். ஸோ இந்த காப்புரிமை விஷயத்துல ராஜா சார் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ரொம்ப லேட்டு. இளையராஜா வந்து காப்புரிமையை பத்தி பேசுறது ரொம்ப லேட்டு. ஆமா, அவர் வந்து முதலே அதை செஞ்சிருக்கணும். ரெண்டாவது ரொம்ப லேட்டரா தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து காப்புரிமையை பத்தின சட்டமே வந்தது இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மக்களுக்கு வந்து சட்டத்தின் ஆட்சி தெரியாத மக்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, இது அரசியல் சொல்றேன்னு நினைக்க வேணாம். இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுதும்போது 1910 ஒன்று எழுதினாங்க, 20 ஒன்று எழுதினாங்க, 37 ஒன்று, 35 ஒன்று எழுதினாங்க, அப்புறம் 50 ஒன்று எழுதினாங்க.
இந்த மாதிரி அரசமைப்பு சட்டம் இருக்குதுன்ற விஷயம் வந்து மக்களுக்கு தெரியாது, சாதாரண மக்களுக்கு தெரியாது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுதின பிறகு இந்தியர்களுக்கு அது புதுசு. ஏன்னா முறையா அப்பதான் ஒரு சட்டத்தை பாக்குறாங்க. நமக்குன்னு நம்மை ஆண்டு கொள்வதற்கு நமக்கு நாமே உருவாக்கிய ஒரு அரசமைப்பு சட்டம். தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அம்பேத்கர் தலைமையில பெரிய அந்த சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷமா மக்கள் இந்த மாதிரி சட்ட திட்டங்கள், ஒருங்கிணைக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு அவங்கவுங்க கிராமத்துல என்ன வழக்கம் இருக்குதோ, என்ன பழக்கம் இருக்குதோ அது மட்டும் தான் தெரியும். பக்கத்து கிராமத்துல என்ன வழக்கம்னு தெரியாது. நீங்க கிராமத்துல எல்லாம் அவங்க ஊர் வழக்கம் பாது அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் வழக்கம். இப்போ இந்த வழக்கத்தின் அடிப்படையில தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சட்டத்தின் அடிப்படையில வாழ தெரியாது இந்த மக்களுக்கு. இப்ப இந்த அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு அம்பேத்கரே அதை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்தியர்களுக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தின்படியான வாழ்க்கை என்பது ரொம்ப புதுசு. அரசமைப்பு சட்ட பண்பாடு என்பது இனிமேல் தான் வரணும். நான் அந்த வார்த்தையை கேட்டுங்க. அரசமைப்பு சட்ட பண்பாடு, சட்டத்தின் அடிப்படையில் வருகின்ற பண்பாடு இனிமேல் தான் அவங்க கத்துக்கணும். ஆனா கத்துக்கிட்டாங்களா? கத்துக்கிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி மக்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. கத்துக்கிட்டு வந்திருக்கோம், ஓரளவுக்கு தான், முழுக்க வரல. அது போலதான் காப்பிரைட் வந்து விஷயம் வந்தப்போ நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாது. ஏன் இளையராஜாவுக்கே தெரியாது. காப்பிரைட் சட்டம் வந்த பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் அதுக்கிட்ட அதை பத்தியே பாக்குறாரு. அதுன்னு இப்பதான் ஒரு 6-7 வருஷமா தான் அதை பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. ஏற்கனவே அந்த காப்பிரைட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கமிட்டில எல்லாம் இருந்து அந்த வெளியேறிட்டார் இல்லையா, இவர் தனியா தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய போராட்டத்தினுடைய நியாயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இளையராஜாவுக்கு இணையத்துல எல்லாம் எழுதுறாங்க. இளையராஜாவுக்கு வந்து காப்பிரைட் கேட்கறதுக்கு என்ன ரைட் இருக்குது? இவர் தான் வந்து சம்பளம் வாங்கிட்டு தானே போட்டாரு, காசு வாங்கிட்டு தானே போட்டாரு, இவருக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து உலகத்தின் பல நாடுகளுக்கு போறாங்க, ஏராளமான நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அங்கெல்லாம் எப்படி காப்பிரைட் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அது தெரிஞ்சுக்கிட்டா பார்க்குற ஜனங்களுக்கு அது புரிஞ்சுது. நான் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டு ஒரு மீட்டிங் போறேன். மீட்டிங் போகும்போது என்கிட்ட அந்த மீட்டிங் ஹாலில் ஒரு 300 பேர் கலந்துக்கக்கூடிய ஒரு இடம். போகும்போது உள்ள ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதை போகும்போது வெளியில அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். என்ன அந்த அப்ளிகேஷன்ல இருக்குன்னா, இங்க வந்து போட்டோ எடுப்போம். நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினா போட்டோ எடுப்போம் இல்லையா, போட்டோ எடுத்து நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுடைய முகம் அந்த போட்டோல இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன்னா, போட்டோ எடுத்தாங்கன்னா என் மூஞ்ச நீங்க பிளர் பண்ணி ஆகணும். நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டேன்னா, நாங்க கூட்டத்துல நீங்க போய் உட்காந்துட்டு அவங்க குரு நிகழ்ச்சியை தான் போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுத்து அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது நான் ஏதாவது ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த கார்னர்ல நான் அப்ஜெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, நான் வந்து எதிர்த்துட்டேன்னு வச்சுங்க, என் போட்டோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த போட்டோ வெளியே வராது. ஏன்னா என் முகம் எனக்கு சொந்தம், என் முகத்தா யூஸ் பண்றதுக்கு உனக்கு வந்து ரைட்டு கிடையாது. நிகழ்ச்சிக்கு நான் வந்துட்டதாலேயே என் முகத்தை நீங்க பயன்படுத்த முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா மேற்கத்திய நாடுகள் கடைபிடிக்கிறாங்க. ஏன் வந்து அப்படின்னு காப்பிரைட் மட்டும் இல்லை, இது தனி மனித உரிமை. என்னுடைய உரிமையை நீ பயன்படுத்தக்கூடாது. இப்போ காப்பிரைட் எதுல எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, மனிதன் வந்து தன்னோட சிந்தனையில் உருவாக்குகின்ற எல்லாமே காப்பிரைட்டுக்கு உட்பட்டது தான். இப்போ நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டேன், அதனால நீங்க வந்து போடுறீங்க. நான் பேசின விஷயத்தை நீங்க திட்டுத்தனமா வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டீங்கன்னா அது காப்பிரைட் சட்டப்படி தப்பு. ஏன் நான் பேசுறது எந்த வார்த்தையா இருந்தாலும் நான் கேட்கலாம், நீ எப்படி என்னுடைய உரிமை என்னுடைய பர்மிஷன் இல்லாத நீங்க போட முடியும். இப்போ மியூசிக்ல கிரியேட்டிவ்ல எங்க வருது? சம்பளம் தான் அவர் தான் வாங்கிட்டாரு, அவருக்கு என்ன விஷயம்னா, காப்பிரைட் சட்டம் உலக அளவில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ நீங்க வந்து நிறைய யூடியூப் எல்லாம் வந்துடுச்சு. யூடியூப்ல வந்து ஒரு பாட்டை எடுத்து நீங்க கேட்குறீங்க. கேட்கும்பொழுது உங்களால ஈஸியா கேட்டுற முடியும். ஏன்னா அது காப்பிரைட் ஃப்ரீ பண்ணப்பட்ட பாட்டு. காப்பிரைட் இருக்கக்கூடிய பாட்டுகளை நீங்க பணம் கொடுத்து தான் கேட்கணும். அதுலயே வந்துடும் உங்களுக்கு. யூடியூபுக்குள்ள போயிட்டாலே பெய்டு வெர்ஷன் தனியா ஒன்று இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன் தனியா இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன் வந்து அவங்களுக்கு எப்படி பணம் போகும் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா அவங்களுக்கு போய் பணம் சேர்ந்து போயிடும்.
அவங்களும் அது அந்த காப்பிரைட் உட்பட்டு தான் போப்பாங்க. ம். நீங்க ஃப்ரீயா இலவசமா பார்க்குறீங்கன்றதுக்காக நீங்க பணம் கட்டல. உங்களுக்கு பதிலு விளம்பர நிறுவனங்கள் உங்களுக்கான பணத்தை கட்டிடுது. ம். ஸோ அதுல வந்து காப்பிரைட் யார் ஓனரோ அவங்களுக்கான பணம் போய் சேர்ந்துரும் எப்படி இருந்தாலும். சில பேர் வந்து எனக்கு விளம்பரமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு வந்து வில யூடியூபே அந்த பணத்தை எடுத்துக்கும். ப்ரொவைடர்ஸுக்கு யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு அந்த பணம் போய் சேர்ந்துரும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு தகவல் வந்து வெளியில போகுதுன்னா யாரோ ஒருத்தர் அதனால பணம் பார்க்குறாங்க. ம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இதில் ஆர்டிஸ்ட்டுகள் எங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னென்ன ஆர்டிஸ்ட்டுகள் அப்படின்னு உலகத்தில் படைப்புகளை வெளியிடுற அத்தனை பேருமே ஆர்டிஸ்ட் தான். அது இசையமைப்பாளராக இருக்கலாம், திரைக்கலைஞராக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனால் இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸை அது ஃபில் பண்ணும். இப்போ இளையராஜாவுடைய மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எங்கே இதில் வந்து காப்பிரைட் வருது அப்படின்னு பார்த்தா, இளையராஜாவுக்கு மட்டும் நான் சொல்லலை, பொதுவாக அனைத்து படைப்பாளிகளுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு போடுறாரு. எப்படி போடுவார் ஒரு பாட்டு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் உட்காந்துக்கிட்டு தனியாக பாட்டு எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு அவரே போட்டுக்கலாம், அவரே வெளியிட்டுக்கலாம். அது முழுக்க அவருக்கு சொந்தம். 100% அவரே கம்போஸ் பண்ணி அவரே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு யாருக்குமே கொடுக்க தேவையில்லை, போட்டுடலாம். இதில் படைப்புக்கு வந்து எப்படி காப்பிரைட் சட்டம் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் பலவிதமான கமெண்ட்ஸுங்களை பார்க்குறேன். இது வந்து அந்த கமெண்ட்ஸுங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது இந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே இதெல்லாம் மூளை இருந்து தான் பேசுகிறாங்களா அப்படின்னு கூட எனக்கு தோணும். கடுமையான வார்த்தை தான். சட்டத்தில் எப்படி வருதுன்னா, இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு கமிட் பண்ணுறாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு படத்தோட மேஜர் ஒர்க் என்னென்ன இருக்குது, திரைப்படத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், ஒரு டைரக்டர் இருப்பார், ஒரு மியூசிஷியன் இருப்பார், ஒரு எடிட்டர் இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் மேஜரான ஒரு ரோல். இவங்க தான் படத்தை உருவாக்கணும். கமிஷன்டு ஒர்க்குன்னு இருக்கும். கமிஷன் ஒர்க்குன்னா இவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்காது. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எங்கே இதில் ரோல் உருவாகுது அப்படின்னு பார்த்தா, ப்ரொடியூசர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்து நீங்கள் எனக்கு இந்த படத்தை கமிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் பணம் வாங்குறாரு. ஒரு டைரக்டர் வந்து சார் என் படத்துக்காக இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, என் படத்துக்கு இந்த இதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. இதில் எடிட்டருக்கோ மற்ற யாருக்கோ எங்கே வேலை இல்லை. இந்த 3 பேர் தான். நல்லா பார்த்துங்க. இதில் இந்த 3 பேர் தான் முதல்ல வந்து உட்காந்து பேசுகிறாங்க. இந்த படத்துக்கு ஏ என்கின்ற படத்துக்கு எக்ஸ் என்றவர், ஒய் என்றவர், சி என்றவர் 3 பேரும் வந்து வைக்கிறாங்க. இப்போ வந்து ப்ரொடியூசருக்கு எந்த வேலையும் இல்லை. அவர் பணத்தை கொடுக்குறாரு, ஓரமாக நிற்கிறார், அவ்வளோதான். இப்போ டைரக்டர் போகிறாரு, இந்த மாதிரி படத்தை வந்து நான் பண்ணுறோம், இதுதான் கதை, இதுக்கு நீங்கள் பாட்டு போட்டுக்கணும்னு இந்த சூழலை சொல்கிறாரு. இப்போது டைரக்டருக்கு அவர் என்ன பாட்டு போட போகிறாருன்னு தெரியுமா? தெரியாது. என்ன மியூசிக் அதில் யூஸ் பண்ண போகிறாருன்னு தெரியுமா? தெரியாது. எந்த கவிஞரை அதில் பயன்படுத்த போகிறாருன்னு தெரியுமா? தெரியாது. என்ன வரப்போகுதுன்ற ஒரு விஷயம் ப்ரொடியூசருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. அப்போ அந்த கிரியேஷன் அப்படின்றது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளர் மட்டும்தான் சார்ந்தது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மியூசிக் டைரக்டர் சிச்சுவேஷன் கேட்குறாரு, அவர் யோசிக்கிறாரு, மியூசிக்கு எழுதுறாரு. எழுதி முடிச்சிட்ட பிறகு அவர் யோசிக்கிறார், இதில் வந்து கிட்டார் யூஸ் பண்ணலாம், இதில் வந்து ஸ்ட்ரிங் செக்ஷன் யூஸ் பண்ணலாம், இதில் வந்து தபேலா யூஸ் பண்ணலாம், ட்ரம்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அவர் தான் எழுதுறாரு. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றாரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறவங்களுக்கு அவங்க வந்து உட்காந்து வாசிக்கிற வரைக்கும், வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் இதை தான் வாசிக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து கமிஷன்டு ஒர்க்கர்ஸ். அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வாசிச்சா கலைஞர்கள். இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா கமிஷன் பண்றாங்க. அவங்க கமிஷன்னா அவங்கள வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்களை நியமிச்சு தன்னுடைய இசையை அவர் வாசிக்க சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வாசிக்க தெரியும், இந்தந்த கருவில இந்தந்த சத்தம் வரப்போகுதுன்னு இவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இசையை அவங்ககிட்ட இவராலையும் வாசிக்க முடியும். அதுக்கு பதில் 10 பேர் ஒரே நேரத்தில் வாசிக்கிறதுக்கு இவர் பணம் கொடுத்து எனக்காக நீங்க வாசிக்கணும்னு வாசிக்க வைக்கிறார். அதோட அவங்களோட வேலை முடிஞ்சிச்சு. கிரியேஷன்ல அவங்களுக்கு ரோல் கிடையாது. இப்போ இசையமைப்பாளர் வர்றார்.
இசையமைப்பாளர் வந்த உடனே இசையமைப்பாளர்கிட்ட இது இசையமைப்பாளர் பாடலாசிரியர் வராரு. பாடலாசிரியர்கிட்ட சொன்ன உடனே பாடல் வந்து சொல்லி எழுதுறாங்க. இப்போ இவருக்கு வந்து இதுல கிரியேட் பண்றதுக்கான வார்த்தைகளை உருவாக்குறதுக்கான சூழல் இவருக்கு இருக்கு. இருக்கு. அந்த கவிஞருக்கு இருக்கு. கவிஞர் என்ன பண்றாரு, அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த போட்டு அந்த கவிஞர். ஸோ அவருடைய கிரியேஷனுக்கு அவருடைய ஓன் ஐடியா அதுல இருக்கு. இருக்கு. இப்போ இதுல பாடகர் இருக்காங்க. பாடகர்களுக்கும் ஏறக்குறைய அவங்களும் கமிஷன் தான். இசையமைப்பாளர் என்ன சொல்றாரோ அதை பாடுறாங்க. ஆனா பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி எல்லாம் வந்த பிறகு அவங்களும் அதை ரைட் கேட்கறாங்க. சரி ரைட் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ பாடகர்கள் ஒரு இசைக்கருவியை வாசிப்பவர்கள் போல தான் பாடகர்கள். ஏன்னா இசையமைப்பாளர் என்ன உருவாக்குனாருன்றது அவங்க வந்து இசையமைப்பாளரை பார்க்காத வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாது. பிற்காலத்தில் தான் அவங்களுக்கும் உருவாச்சு. அப்போ இப்போ 3 பேரும் முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ இசையமைப்பாளர் என்ன நினைக்கிறாரு, நான் உருவாக்கின கம்போசிஷன் முடிஞ்சு போச்சு. அது வந்து யாருக்காக பண்றாரு, ஒரு ப்ரொடியூசருக்காக பண்றாரு. ப்ரொடியூசர் வெறும் பணம் மட்டும் தான் போடுறாரு. ப்ரொடியூசருக்கும் கிரியேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ அவர் வந்து 100 ரூபாய் போடுறாரு, இவர் பாட்டு போட்டு கொடுக்குறாரு. இந்த பாட்டால அந்த 100 ரூபாவால ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அதே போல இயக்குனர் இருக்காரு. இயக்குனர் அந்த பாட்டின் மூலமாக அவர் 100 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனா இசையமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு அவர் கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா, ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா அதோட தான் அவருக்கு நிக்குதாங்க. பட் ஆனா அவர் அடையக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கா இருக்கு. ஆனா ப்ரொடியூசரும் மியூசிக் இயக்குனரும் அடையக்கூடிய லாபங்கள் வந்து பன்மடங்கு. சரி, அதுக்காக இவங்களுக்கு உரிமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கிரியேஷன் உருவாக்குறதுக்கான முதலீடு அவர் செஞ்சவர். அதனால இவருக்கு வந்து ப்ரொடியூசருக்கு அந்த ஒரு பார்ட் அவருக்கு வந்து இருக்கு. படத்தோட இயக்குனருக்கும் கொடுக்கணும். மியூசிக் டைரக்டர் இருக்கு, பாடலாசிரியருக்கு இருக்கு, அப்புறம் பாடினவருக்கு இருக்கு. இந்த 5 பேருக்கு தான் அதுல உரிமை இருக்கு. இதுல பர்சன்டேஜ் பிரிச்சு இருக்கிறாங்க. மீதி பேருக்கெல்லாம் உரிமை வராது. மீதி பேரெல்லாம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இல்ல. ஸோ இப்போ இந்த ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க வெஸ்டர்ன்ல எல்லாம்? நீங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போயிட்டு யாருடைய பாட்டையும் நீங்க ஒரு பீஸ் கூட எடுத்து யூஸ் பண்ண முடியாது, அவர்களுடைய உரிமை இல்லாம. இப்போ ரஹ்மான் என்ன ஆனாரு, வேற யாரோடைய பாட்டை அதை இன்விடேட் பண்ணி பாடின உடனே இப்போ டெல்லி ஹைகோர்ட் 2 கோடி ரூபாய் அவருக்கு ஃபைன் போட்டு கட்டிதான் ஆகணும், இல்லைன்னா அவர் அப்பீலுக்கு போகணும். இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. இப்போ ஏன்னா ரஹ்மான் இசையை பொறுத்தவரைக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது. 2 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுறாருன்னா அது அவருடைய விஷயம். ஆனா ரஹ்மான் இசைக்கு வந்து இப்படி ஒரு ஒப்பீடு வந்துடுச்சுல, இளையராஜா ரஹ்மான் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு ஒப்பீடு. ஆனா அவர் வந்து தன்னுடைய படைப்புகளின் காப்பிரைட் உரிமை ரொம்ப 100% செக்யூர் பண்ணிட்டார். மீதி எல்லாருமே பண்ணிட்டாங்க. இளையராஜா என்ன பண்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு தான் இதுக்குள்ளேயே வராரு. இந்த காப்பிரைட்டுக்குள்ளேயே வரும்போது அவருடைய பாடல்கள் வந்து எக்கச்சக்கமா வெளியில போயிடுச்சு. இப்போ நான் வட சென்னையில பிறந்து வளர்ந்ததால நிறைய ரெக்கார்டிங் சென்டர்ஸ் இருக்கும். ரெக்கார்டிங் சென்டர்ஸ் நான் சொல்றது சவுண்ட் சிஸ்டம். இப்போ இளையராஜா பாட்டு வருது, டிடிகே கம்பெனி ஒரு கேசட் போடுதுன்னா அந்த கேசட்டை வாங்கி கடையில் வச்சுட்டு இருப்பான் ஒருத்தன். அவன் ஒரிஜினல் கேசட் ஒரு 10 கேசட் வச்சிருப்பான், டூப்ளிகேட் கேசட் ஒரு 100 கேசட் வச்சிருப்பான். அப்போ நாங்கள் போய் கேட்குறோம்னு வச்சிங்களேன், எங்களுக்கு இளையராஜா பாட்டு மட்டும் வேணும், ஒரு 10 கேசட் எடுத்து போட்டு இதை கம்போஸ் பண்ணி அவன் ஒரு பாட்டை கொடுப்பான். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கடைகள் இருந்தது. இது சிடி மாதிரி முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல எங்கேயுமே ஒரு இடத்துல கூட வந்து இளையராஜா கேட்டதே இல்லை. அப்புறம் வந்து சேட்டலைட் சேனல் வந்த பிறகு சேட்டலைட் சேனலுங்க என்ன பண்ணாங்க, படத்தோட உரிமையை வாங்கிடுவாங்க. படத்தை வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. படத்தை வாங்கிட்ட உடனே இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, படத்துல பாட்டுங்கெல்லாம் தனித்தனியாக கிராமத்துலலாம் வெளியிலலாம் பாட்டுங்க தனித்தனியாக கேட்குறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்றாங்க, சரி பாட்டு மட்டும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை உருவாக்குறாங்க. இசை அறிவி சேனலு, மியூசிக் சேனலு, ஏகப்பட்ட மியூசிக் சேனலை உருவாக்குறாங்க. இவங்க வந்து ப்ரொடியூசர் கிட்ட ஒரு படத்தை தான் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாட்டுங்களை மட்டும் தனியா பிரிச்சு அந்த காலத்துல ஒலியும் போடுவாங்க ஒரு பாட்டுல. மியூசிக் சேனல்ஸ் நிறைய மியூசிக் சேனல்ஸ் போட்டு இளையராஜா பாட்டு மற்ற எல்லா மியூசிக் டைரக்டர் பாட்டும் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் கேட்டால் நாங்கள் தான் படத்தை தானே வாங்கி வச்சிருக்கோம், ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள் படத்தை வாங்கியிருக்கோம்ல, இந்த மியூசிக் சேனல்ல வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீ என்ன தப்பு அப்படின்னா ப்ரொடியூசருக்கே புரியல. அது படத்தோட ப்ரொடியூசருக்கும் அவர் என்ன நினைச்சா, சரி அவங்க தான் பணம் கொடுத்துட்டாங்களே, பாட்டு படத்துல தானே இருக்குது, இது தனியா ஒரு ட்ராக் போய்கிட்டு இருக்குது, யாருமே கவனிக்கல.
இப்போ இந்த மியூசிக் சேனலுங்க பண்ண பிரச்சனை தான் இவ்வளோ பெரிய காப்பிரைட் இஷ்யூஸில் ஒரு பேக்ரவுண்டில் இருந்த விஷயம் இதில். இப்போ எல்லா சேனலும் 24 மணி நேரம் மியூசிக் சேனலில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா. அதில் விளம்பரம் யாருக்கு காசு, அந்த விளம்பரத்தோட கட்டணம் யாருக்கு போகும்? அந்த கம்பெனி தான் போகும். அப்போ அதில் ப்ரொடியூசருக்கு பணம் வராது, டைரக்டருக்கு பணம் வராது, மியூசிக் டைரக்டருக்கு பணம் வராது, பாடகருக்கு பணம் வராது, யாருக்குமே வராது. அப்போ இளையராஜா அந்த காப்பிரைட் இஷ்யூத்தை எடுத்த உடனே எல்லா சேனல்லேருந்து இளையராஜா பாட்டு டப்புன்னு டிஸப்பியர் ஆயிடுச்சு, நின்று போச்சு. ஏன்னா அவர் பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறைமுகமான தாக்குதல்கள் அவர் மேலே தொடுக்கப்பட்டுச்சு. அவர் அதெல்லாம் ஆனால் உறுதியாக இருந்தார். எப்பவுமே ஒரு படைப்பு என்பது ஒரு படைப்பாளனுக்குத்தான் சொந்தம். அதை வந்து நீங்க வந்து பணம் கொடுத்து அந்த நேரத்தில் கமிஷன் பண்ணிட்டீங்க, அவர் வந்து போட சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்காக அவரோட உரிமையை நீங்க வந்து கேள்வி கேட்க முடியாது. இப்போ எங்க அங்க பிரச்சனை வருதுன்னா, இளையராஜா பணத்துக்காக மட்டும் போராடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பாட்டுகளுக்கு அவருக்கே உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. அவர் போட்டாரு, இப்போ ஒரு கம்பெனி வாங்கி வச்சிருக்குது உரிமையை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தானே வாங்கினோம், உனக்கு உரிமை கிடையாது, நீயே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு வந்து இயல்பாவே வரக்கூடிய கோவம், அப்போ ஏன் நான் போட்ட பாட்டு நானே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பாட்டும் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஒரு படைப்பாளிக்கு வந்து அவனுடைய படைப்பின் மீது முதல் உரிமை அவனுக்கு தான், உரிமை அவனுக்கு தான். நீ எவ்வளவு பணம் கொடுக்கறது ரெண்டாவது. நான் அதனால தான் அந்த புக்ல அவருக்காக அந்த புக்கை எழுத தோணுது காரணம்னா, ஒரு படைப்பாளியோட உரிமை வந்து பாதுகாக்கப்படும். பணம் கொடுக்கல அப்படின்றது ரெண்டாவது விஷயம். இப்ப எல்லா இணையதளத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த காப்பிரைட் அவர் கேட்ட உடனே பணத்துக்காக தான் கேட்கிறாரு அப்படின்னு பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படி கிடையாது. இப்போ ஒரு படத்துல வந்து ரஹ்மான் கிட்ட கேட்டாங்க, ஒரு நிமிஷம் பாட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவர் 2 கோடி என்னமோ கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவங்க அதை டிராப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து காப்பிரைட் விஷயம் வந்து ரொம்ப இளையராஜா விஷயத்துல ஸ்ட்ராங் ஆயிட்ட பிறகு அவர் அணுகிறதுக்கு நிறைய பேருக்கு அச்சம் இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், நான் ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு படத்தை பார்த்தேன், இந்த அஜித்தோட படம். இந்த படத்துக்கு வரிசையா இளையராஜா பாட்டா வந்துட்டு இருக்கு. இது எப்படி நடந்து? நான் என்ன நினைச்சேன், சரி படத்துல வேற பாட்டே இல்லை, இந்த பாட்டு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வேளை வந்து இளையராஜா வந்து என்ன மியூசிக்கு போட்டாரா படத்துக்கு, யார் மியூசிக்னு திருப்பி பார்த்தா வேற ஒரு பேர் வந்தது. அப்போ இது பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பர்மிஷன் வாங்கல. இது எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் இது? ஒரு சூப்பர் மேல இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரத்தோட படத்திலேயே எந்த விதமான அனுமதியும் இல்லாத பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இங்க சூழல் இருக்கு அப்படின்னா, அது எப்படி சாத்தியப்படும்? அது வந்து எந்த விதத்திலையும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இசையமைப்பாளன் மட்டும் இல்லை, எந்த படைப்பாளியின் சிந்தனையும் பாதுகாக்கப்படக்கூடும். அது பணம் வந்து ரெண்டாவது. அதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை நீங்க கேள்விக்குட்படுத்துறதுக்கு உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. யாருக்கும் தார்மீக அதிகாரமும் கிடையாது, சட்டப்படியும் அதிகாரம் கிடையாது. இளையராஜா விஷயத்துல அவருடைய பாட்டுக்களே அவருக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சில கம்பெனிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் எதிர்த்து போராடுறாரு. அப்போ சைமல்டேனியஸா கூட நடக்கிற விஷயங்கள் வந்து காப்பிரைட் கேட்கும்போது நீங்க பணம் கேட்டு தான் ஆகணும். அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காப்பிரைட் கேட்கிற பணத்தை முழுக்கவே அது நலிந்த இசைக்கலைஞர்களுக்கான சங்கத்துக்கு கொடுத்துட்டு பிறகு அந்த பணம் அங்கதான் போகுது. இப்போ இளையராஜா வந்து இந்த 82 வயசுல வந்து அவர்கிட்ட ஒரு 100 கோடியை கொடுத்து இதை நீங்க வச்சீங்கன்னா அவர் என்ன பண்ண போறாரு? ஸோ பணம் இல்லை இங்க பிரச்சனை, தன்னுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு அவர் போராடுறாரு. அது வந்து நியாயமானது. மற்றவர்கள் எல்லாம் அவர்களோட உரிமையை பாதுகாத்துக்கிட்டாங்க. தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மியூசிக் டைரக்டர்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, இளையராஜா தவிர. இப்போ எம்எஸ்சிடி இருக்குதானா? எம்எஸ்சிடி இல்லை. ஏன் இல்லைன்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அந்த படைப்பாளர்கிட்ட இருக்கிற உரிமை வந்து தன்னாலே காலாவதி ஆயிடும்.